ஹாய் மக்களே, தமிழே பார்த்துருப்பீங்க. பராசக்தி பிரேக் டவுன் இருக்கும். ஏன்னா நீ டைலர் 2 நாள் ஆச்சு, நிறையா சேனல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நானே நிறைய விஷயம் பார்த்துட்டேன், நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறது புரியுது. நான் இப்போ வந்து சொல்ல போது ட்ரைலர் பிரேக் டவுன் கிடையாது. ட்ரைலரில் 2-3 சீன் வந்துருச்சு. அதை நீங்கள் ரீலாக பார்த்துருப்பீங்க. நான் ரியலாக ஃபீல் பண்ணி பார்த்துருக்கேன். அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரைலர் கடைசியில் எஸ்கே ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஹிந்திக்கோ இல்லை ஹிந்திக்காரங்களும் எதிரான கிடையாது, நாங்கள் வந்து ஹிந்தி திணிப்பு எதிரானவங்க அப்படின்னு டைலாக் சொல்லியிருப்பாரு. நாங்கள் ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்லை. 1961 காலகட்டத்துக்கு இந்த டைலாக் வந்து ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுவே இப்போ இந்த காலத்தில் சொன்னால் நீ ஒத்துப்பீங்களா? 80% மக்கள் ஒத்துக்க மாட்டோம். நானே ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் எல்லா பொசிஷன்லையும் வடமல்லாங்க தான் இருக்கானுங்க. ஏன்னா அதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படி கேட்டீங்கன்னா சொல்கிறேன். என்ன சம்மந்தம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனால் நம்ம தேவையானதை டக்கு ஆர்டர் பண்ணிடுவோம். பிரியாணி, சாதம், பொரியல், கூட்டு, இந்த குழம்பு எடுத்துருவோம், அந்த குழம்பு ஈஸியாக சொல்லிடுவோம். கறி குழம்பு கேட்குறான் பாஸ். பாஸ் மறுபடியும் மீன் குழம்பு பாஸ். எத்தனை தடவடா? திரும்பவும் ரசம் போயிட்டு இருக்குண்ணா. என்னடா இவன் தோத்துக்கு செத்தவனா இருப்பானோ? பாஸ் மறுபடியும் மோர் போயிட்டு இருக்கு. மோருக்கு வந்துட்டானா? டேய் ரைட்ரா, இந்த வட்டம் கண்டிப்பா எந்திரிச்சிருவான்டா. அலாட்டாரு. ஆனா இப்போ அங்க போனா வெயிட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்திக்காரன் நிக்கிறான். நான் அவன்கிட்ட போயிட்டு எதுவுமே சொல்ல முடியல. ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணாலும் பையா ஏக் பிரியாணி, பையா ஏக் கானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே வெள்ளை சாதத்துல ஒரு கூட்டம் பொரியல் வேணும்னா அந்த பேர் சொல்லி அவனை புரிய வைக்க முடியலனால நான் கூப்பிட்டு இதை காமிச்சு இந்த பொரியல் வேணும் அப்படின்னு கேட்க வேண்டியதா இருக்கு. அப்படி இல்லை கஷ்டமாகனா கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டு ஹிந்தியில் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதை கூட விடுங்க. அதே ட்ரெய்லரில் ஸ்டார்டிங்கில் எஸ்கே வந்து ஒரு ட்ரெயின் வேலை பார்க்க கூட சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லுவார்னா, நாங்கள் அந்த இடத்துக்கு வந்தால் ஹிந்தி பேசுகிறோம், அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாடு வந்தால் தமிழில் பேசுங்கடா, நாங்கள் என்ன ஹிந்தியில் பேசணும் அப்படின்னு கேட்பாரு. अरे हिंदी में बोल मद्रासी. मद्रासी दिल्ली आता, मद्रासी हिंदी बोला, हिंदीக்காரர் மதுரை आता, हिंदीக்காரர் தமிழ் போலா. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இங்கிலீஷில் பேசணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் ஹிந்தியிலே போட்டு காட்டுறோம். ஸோ இதே மாதிரி தான் எல்லா வேலையும் பிடிக்கிட்டு இருக்கானுங்க. பியூர் எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஊரில் கட்டுரை வேலை நடக்கும். அது எல்லா கட்டுரை வேலையும் ஒரே அண்ணன் தான் கலவை கலந்து மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பூசுவார். அது பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நானும் ஃப்ரெண்ட்ஸாக ஸ்கூல் படிச்சு வந்து உட்காந்து வெளியே வைப்போம். அதுவே சைனா இருக்கணும்னா வீட்டுக்கே போக மாட்டோம், அந்த கட்டடத்துலேயே உட்காந்துருப்போம். அந்த அண்ணன் மண்ணத்துக்கு வர மண்ணை வைப்போம். இப்படி ஜாலியாக இருந்துட்டு இருந்துச்சு. 90s உங்களுக்கு தெரியாதாங்க. இப்போ கூட ஜேசி புத்தோம்னா உட்காந்து வேடிக்கை பார்க்கறது இல்லையா? அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு எனக்கு அந்த காலத்தில். இப்போ சென்னைக்கு வந்து வேலைக்காக வந்துட்டேன். ஊரை போய் பார்க்கும்போது தெரியுது, அங்கேயே இப்போவும் கட்டவல் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அங்கே அந்த அண்ணனவே காணும். சரி வேறு சைடில் இருப்பாரு, வேறு சைடில் பார்த்தா எங்கேயுமே ஆளை காணும். என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அங்கே ஃபுல்லாக ஹிந்திக்காரன் மட்டும் தான் இருக்காங்க, வடக்கன்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. வடனை வந்து கலவை கலந்து பூசிக்கிட்டு இருக்காங்க. அந்த என்னடா ஆச்சு அப்படின்னு அண்ணன் வீட்டுக்கு பார்த்தா அந்த அண்ணன் வீட்டு ஒரு தள்ளுவண்டி நிற்கிது. சுற்றி பற்றி பார்க்குற யாருமே காணும். அப்போ அந்த அண்ணன் வீட்டு கதவை தட்டி அந்த போய் கேட்குறேன், என்னடா ஆச்சுன்ட்டு. இது நம்ம கடை தம்பின்றாப்புல. போய் கடையை சுற்றி பார்த்தா முஃபாசா பாடி ஸ்டால்னு வந்துருச்சுறாரு. என்னடா ஆச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க கேட்டதுக்கு, ஆமாம் தம்பி இந்த மாதிரி கலவை கலக்கும் போது ஹிந்திக்காரன் வந்துட்டானுங்க, அவங்க வந்து விலை கம்மியாகவும் ரொம்ப நேரம் வேலை பார்க்க வச்சுட்டாங்க, நைட்டு ஃபுல்லாக வேலை பார்க்குறாங்க, நம்மளுக்கு செட் ஆகலை, அதனால வேணான்னுட்டேன். இப்போ பழக்கிறதுக்கு நாளைக்கு பார்த்தா பானிபூரி வைக்கலாம்னு நினச்சிட்டு பானிபூரி வைக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஃபஸ்ட்டு ஹிந்திக்காரங்க வந்து பானிபூரி வச்சு வந்தாங்க உள்ள. இப்போ நம்ம வேலையை பிடிங்கிட்டு நம்மளை பானிபூரி அனுப்பிச்சு விட்டாங்க. இதில் என்ன தெரியுது, நம்ம வேலையை பிடுங்குறாங்க, நம்ம இடத்தையும் பிடுங்குறாங்க, எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காங்க. இதுக்காக சொல்ல வரேன், இதுக்காக முடிவு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இன்னும் 2-3 மாதம் தான் ஒன்று நடக்க போகுது. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அது என்ன ஆக போகுது நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் மட்டும் நம்ம நினச்ச மாதிரியே நம்மளுக்காக உள்ளே வந்தார்னா அப்போ மாறும் எல்லாமே. ஏன் கணிப்புப்படி புதிய வேலைவாய்ப்பு திட்டம் ஆரம்பித்து அதில் வட மாநிலக்காரங்க 30% இருக்கணும், மித்தபடி 70% மக்கள் சொந்த ஊருக்காரங்களாம் இருக்கணும் அப்படின்றத கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு குறையாத 500-1000 ரூபாய்க்குள்ள சம்பளம் கம்பல்சரி கொடுத்தாகணும் அப்படின்னு திட்டத்தை கொண்டு வந்துட்டார்னா வட மாநிலக்காரங்க வர மாட்டாங்க. ஹிந்தி திணிப்பு இருக்காது, ஹிந்தி கற்றுக்கிட்ட அவசியம் இருக்காது. நம்மளுக்கு தேவையான மட்டும் கற்றுக்கிட்டு தேவையான மட்டும் பேசிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வந்துடணும். அது என்ன பண்ண உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்ல அவசியம் இல்லை. அவர் வந்துட்டாருன்னா அது கண்டிப்பாக நடக்கும், நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா, பாய். என் செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு.